வணக்கம். ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ். இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து லொக்கேஷன் வந்து மகாபலிபுரம். இங்கே வந்து நம்ம வந்து 1000 லிட்டர் per hour ஆர்ஓ பிளான்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது இந்த பிளாக்ல வந்து மொட்டை மாடியிலேயே வந்து நம்மளுக்கு ஒரு ஷெட்டு ப்ரொவிஷன் கொடுத்து டேங்க் வந்து ஃபீடிங் வாட்டர் வந்து ஆர்ஓ பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று வந்து 1000 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து மொத்தம் 12 கேன்ஸ் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து ரா வாட்டரோட இன்கமிங் கெப்பாசிட்டியே வந்து 12,000 லிட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த டேங்க்லேருந்து தான் ஆர்ஓக்கு வந்து நாங்கள் ஃபீடு எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்ஷனில் தான் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு டேங்க்கில் ஃபில் ஆகும்போது எல்லா டேங்க்குக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக வந்து இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து போர்வெல் மோட்டர், சப்மர்சிபிள் பம்ப் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஜெட் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 6 லிட்டரும் வந்து இன்டர் கனெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக தான் வந்து ஒரே லெவலாக தான் ஃபில் ஆகும். இதுதான் ஆர்ஓ பிளான்ட்டோட ஃபீடு வாட்டர். ஸோ 12,000 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்குதுங்க. இதுலேருந்து தான் ஆர்ஓக்கு ஃபீடு எடுத்திருக்கோம். இது இங்கே நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ பிளான்ட் 1000 லிட்டர்ஸ் per hour ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பேக் வாஷிங் சிஸ்டம், அதாவது உங்களுக்கு ப்ரீ சாண்ட் ஃபில்டர் இல்லைனா மல்டி கிராவல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன், இது ரெண்டுமே வந்து மேனுவலாக நம்ம பேக் வாஷ் பண்ண வேண்டியது வரும். இது வந்து ஒரு வித்தின் தி வீக்கோ இல்லைனா 15 days ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி வாட்டரோட செடிமெண்ட் அண்ட் டர்பிட் கண்டிஷனை பொறுத்து நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். நான் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இது இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், எவ்ரி 15 days ஒன்ஸு பேக் வாஷ் பண்ணணும், இல்லைனா ஒரு மந்த்லி ஒன்ஸாவது பேக் வாஷ் கொடுக்கணும், இல்லைனா வீக்லி ட்வைஸ், வீக்லி ஒன்ஸ், வாட் எவர் அது வாட்டரோட ஃபீடு வாட்டரோட கண்டிஷனை பொறுத்து. ஸோ இங்கே வந்து டர்பிட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ரா வாட்டரில் ஸ்கேல் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஹார்ட்னஸ் இருக்குது. ஆனால் பட் வந்து வாட்டரோட கிளாரிட்டி வந்து கிளியராகவே இருக்குது. இங்கே வந்து ஆட்டோ பேக் வாஷிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ப்ரீ சாண்ட் ஃபில்டர் ஆகட்டும், ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் வாஷிங் அண்ட் ரின்சிங் ப்ராசஸ் அதுவே பண்ணிக்கும். அதுக்கும் வந்து இன்டர்மிட்டன்ட் டைமிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டைமிங்கில் தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடாகவும் ஒர்க் ஆகும். மேனுவலாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்டி ஸ்கேலிங் கெமிக்கலை மட்டும் நம்ம டாப்அப் பண்ண வேண்டியது வரும். இது வந்து ஸ்டோரேஜ் டேங்க் வந்து இங்கே 2000 லிட்டர்ஸ் எஸ்எஸ் டேங்கே கொடுத்துருக்கோம். இந்த 2000 லிட்டர்ஸ் டேங்க்லேருந்து தான் இந்த ஹோல் பிளாக்குக்கும் ட்ரிங்கிங் பாயிண்ட் வந்து ஒரு 6 to 8 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கன்சப்ஷனுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெஷர் பம்பு மூலமாக தான் வந்து அந்த டேங்க்லேருந்து வந்து கன்சப்ஷன் வந்து கீழே வந்து ஹோல் பில்டிங்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. இந்த ஆன்டி ஸ்கேலிங் கெமிக்கலை தான் நம்ம மேனுவலாக வந்து ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஒரு பர்டிகுலராக வந்து இது வந்து ஒரு 100 லிட்டர் கெப்பாசிட்டி இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆன்டி ஸ்கேலிங் கெமிக்கல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 100 லிட்டர் ட்ரிங்கிங் ஆர்ஓ பிளான்ட்டுக்கான ப்ரொவிஷனும் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்து ரீசர்க்குலேட்டிங் ப்ராசஸும், அதாவது வந்து க்ளீனிங் பிளேஸ் சிஎன்பி சிஸ்டமும் இங்கே வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். வித் ரா வாட்டர் பம்ப் வந்து எஸ்எஸ் பம்ப்பு தான். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இம்பெல்லர் தான். ஸோ வாஷிங்க்கும் நம்மளுக்கு வந்து இங்கே மெம்பரேனில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து டிப்ரிஷியேட் ஆனாலோ இல்லைன்னா கிளாகிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சாலோ இதுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ வந்து அதனால் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ஓ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரீ சாண்ட் ஃபில்டர், செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன், தேர்டு வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்கேலிங் அடிஷன், அதுக்கப்புறம் வந்து மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஹை ப்ரெஷர் பம்பு, அதுக்கப்புறம் மெம்பரேன். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகணுன்றதுக்காக இதுக்கான எல்லா ப்ரிவென்ஷன் அண்டு சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாமே இதில் வந்து இந்த பிளான்ட்டில் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் வாஷிங்கோட வாட்டரை வந்து பேரலல் லைன் பண்ணி அட்டாச் பண்ணி அதுலேருந்து வந்து தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து வேஸ்டேஜ் வாட்டரும் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணி கீழ் வழியாக வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவர்சபிள் ப்ரெஷர் எதுவும் கெயின் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பைப் லைன் சிஸ்டமும் பக்காவாக கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ இந்த 2 ஃபில்ட்ரேஷனும் வந்து ஈக்குவலாக வந்து உங்களுக்கு லிட்டர்ஸில் வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ப்ளஸ் அது இல்லாமல் ஹவர்ஸ்லேயும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம்.
ஆர்ஓ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பேக் வாஷிங் அண்ட் ரின்சிங் ஆகணுன்றதையும் நம்ம இதில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லிட்டர்ஸை பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரியும் செட்டப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஹவர்ஸை பேஸ் பண்ணோன்னா இன்கேஸ் ஒரு ஆர்ஓ பிளான்ட் வந்து ஒரு 10 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ப்ரீசாண்ட் ஃபில்டர் பேக் வாஷிங் போகணும். ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் வந்து ஒரு 11 ஹவர்ஸ், அதாவது இதுவும் அதுவும் வந்து ஒரே டைமில் வந்து நம்ம பேக் வாஷிங் சிஸ்டம் வந்து ப்ரோக்ராமிங் கொடுக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் டைமிங் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தால் தான் ஒரு ஸ்டேஜ் முடித்து அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும்போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம லிட்டர்ஸில் ப்ரோக்ராம் பண்ணாலும் வந்து ஒரு 1000 லிட்டர்ஸை வந்து கம்மியாக இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹவர்ஸில் ப்ரோக்ராம் பண்ணாலும் ஒரு 1 ஹவர் இல்லைனா ஒரு 30 மினிட்ஸாவது நம்ம வந்து அதுக்கும் வந்து வேரியேஷன் இருக்கிற மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அப்போ தான் வந்து இதில் வந்து பேக் வாஷிங் ரின்சிங் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். இது பரவாயில்ல வந்து 1000 லிட்டர் per hour வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும். 2000 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் கொடுத்துருக்கு. ஆட்டோ கட் ஆஃப் வந்து லோ ப்ரெஷர் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன், அப்புறம் ஹை ப்ரெஷர் ப்ரிவென்ஷன், மெம்பரேன் கிளீனிங் சிஸ்டம், அப்புறம் வந்து ஃபில்லிங் ப்ராசஸ்க்காக வந்து பியூர் வாட்டர் ஃபில் பண்ணுறது. ஸோ இந்த பிளான்ட்டில் எல்லாமே வந்து நம்ம நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு 3 phase ஹை ப்ரெஷர் பம்ப்பு தான். இது 3 phase ஹை ப்ரெஷர் பம்ப்பு. ரா வாட்டர் பம்பை வந்து சிங்கிள் பேஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து எஸ்எஸ் மேக் தான். இது வந்து ஹை ப்ரெஷர் ப்ரிவென்ஷன். இன்கேஸ் ஆஃப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹை ப்ரெஷர் ப்ரிவென்ஷனை பொறுத்த வரைக்கும் மெம்பரின் கிளாகிங் இருந்துச்சுன்னா ஹை ப்ரெஷர் வந்து ஒரு 10 to 12 பார் இல்லைன்னா 12 to 14 பாரில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா அது வந்து கட் ஆஃப் பண்ணி பிரேக்கேஜ் எதுவும் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்குவோம். அதுதான் ஹை ப்ரெஷர் ப்ரிவென்ஷன். லோ ப்ரெஷர் ப்ரிவென்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஆஃப் ரா வாட்டரில் வந்து உங்களுக்கு வந்து 2 சென்சேஷன் ஒர்க் ஆகும். ஒன்று வந்து ஃப்ளோட்டி சிஸ்டம், அதாவது ஃப்ளோட் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தண்ணி லெவல் வந்து குறைஞ்சதுன்னா வந்து அதை டாப்அப் பண்ணிக்கும். தண்ணி லெவல் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பியூர் வாட்டர் டேங்க்கில் வந்து சென்சார் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ரா வாட்டர் டேங்க்குக்கும் நம்ம இங்கே வந்து ஒரு சென்சார் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அதில் வந்து இன்கேஸ் ஃபெயிலியர் ஹேப்பன் ஆனாலும் லோ ப்ரெஷர் ப்ரிவென்ஷன் வந்து செகண்டரியாக ஒர்க் ஆகும். ட்ரையாக ஆர்ஓ பிளான்ட் ஓடாமல் ப்ரிவென்ஷன் இங்கே கிடைக்கும். இதில் வந்து ஒரு ஸ்டேஜில் ஃபெயிலியர் நடந்தாலும் இன்னொரு ஸ்டேஜில் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரெஷர் பம்பு மூலமாக தான் பியூர் வாட்டர் வந்து செக்ஷன் ஆகி கீழே உள்ள 8 அவுட்லெட்ஸுக்கும் ஹோல் பிளாக்குக்கும் வந்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ பிளான்ட் வந்து வேணும், ரீசனபிள் ப்ரைஸ் வந்து குவாலிட்டி அஃபோர்டாக வந்து இருக்கணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.